சிம்பிளாக ஈஸியாக பேபிகார்ன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச நாட்டு மக்காசோளத்துலேருந்து எடுத்து பண்ண ஒரு பக்கோடான்னு சொல்லலாம். இது ரொம்ப ஆர்கானிக்கானது, எந்த மருந்துமே இல்லாமல் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு தின்னான ஸ்ட்ரைப்ஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது தான் நல்ல முறுமுறுப்பு தன்மையோடு இருக்கும், பச்சை வாசனைலாம் உங்களுக்கு வராது. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா தூள், ஓமம், உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். இதெல்லாமே ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு விழுதும் போடுவோம். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடலை மாவு ஒரு கப், அரிசி மாவு 1/4 கப் போட்டுட்டு அதையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பக்கோடா மாதிரி ரெடி பண்ணணும். ஒரே அடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இது உதிரி பக்கோடா மாதிரி இருக்கும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் பண்ண வர வரைக்கும் நீங்கள் மீடியம் டு ஹையில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். லோ ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் ரவை கூட போட்டுக்கலாம். இது சட்னியோடு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா டீக்கு எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம்.